யூதேயா தேசத்தில் இயேசு. இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோட சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். சாலீம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாயிருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை. அப்பொழுது யோவானுடைய சீஷரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. ஞானஸ்நானம். இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோட சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். இயேசு கிறிஸ்து எருசலேமில் ஊழியம் செய்த பின்பு அவரும் அவருடைய சீஷரும் யூதேயா தேசத்திற்கு வருகிறார்கள். தம்முடைய ஊழிய காலத்தில் இயேசு கிறிஸ்து பல இடங்களுக்கு பிரயாணம் பண்ணுகிறார். செல்லும் இடங்களுக்கெல்லாம் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி வருகிறார். பல வேளைகளில் அவர் களைப்படைந்தவராக இருந்தாலும் ஆத்துமாக்களுக்கு நன்மை செய்வதில் அவர் ஒருபோதும் களைப்படையவில்லை. சூரியனின் வெளிச்சம் வானங்களின் ஒரு முனையில் இருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அதுபோலவே நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு இடமாக சுற்றி போகிறார். அவருடைய மகிமை பிரகாசத்திற்கு மறைவானது ஒன்றுமில்லை. எருசலேமில் அவர் நீண்ட காலம் தங்கியிருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. இவைகளுக்கு பின்பு இயேசு கிறிஸ்து யூதேயா தேசத்திற்கு போகிறார். இவைகளுக்கு பின்பு என்று கூறும்போது இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவோடு உரையாடிய பின்பு என்று பொருள்படும். யூதேயா தேசத்தில் இயேசு கிறிஸ்துவினால் மறைவாக இருக்க முடியாது. அவர் எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக யூதேயா தேசத்தின் பல பகுதிகளுக்கும் பிரயாணம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவின் உபதேசமும் அவர் செய்த அற்புதங்களும் எருசலேமில் அமைதியாக நடைபெறவில்லை. அவருடைய செய்கை அங்கு அதிகமான சந்தடியை உண்டு பண்ணிற்று. இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை சுத்திகரித்த போது அங்கு பிரச்சனை உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தினால் தங்களுக்கு பிரயோஜனம் இல்லை என்று யூதர்கள் நினைத்தார்கள். யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று அவரிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள். தம்முடைய ஊழியத்தினால் எருசலேமில் அதிக நன்மை உண்டாகாததினால் இயேசு கிறிஸ்து எருசலேமை விட்டு யூதேயா தேசத்திற்கு போகிறார். அவரோடு கூட அவருடைய சீஷரும் யூதேயா தேசத்திற்கு போகிறார்கள். யூதேயா தேசத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரோடு சஞ்சரிக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு உடன் செல்ல விரும்புகிறவர்கள் அவரோடு சஞ்சரிக்கவும், அதாவது தங்கியிருக்கவும் ஆயத்தமாக இருப்பார்கள். அங்கு அவர் ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார் என்று யோவான் எழுதுகிறார். யூதேயா தேசத்தில் யோவான் ஸ்நானன் தன்னுடைய ஞானஸ்நான ஊழியத்தை ஆரம்பித்தான். அந்த தேசத்திலேயே இயேசு கிறிஸ்துவும் ஞானஸ்நானம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். இயேசு தாமே தம்முடைய சொந்த கரத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை என்றும் அவருடைய சீஷர்கள் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் என்றும் யோவான் எழுதுகிறார். ஞானஸ்நானம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான பிரமாணம். பலவீனமான மனுஷர்கள் இந்த பிரமாணங்களை நிறைவேற்றினாலும் இது தேவனுடைய பரிசுத்தமான பிரமாணமாகவே இருக்கிறது. பஸ்கா பண்டிகைக்கு பின்பு அவர்கள் எருசலேமை விட்டு புறப்பட்டு சமாரியாவிற்கோ அல்லது கலிலேயாவிற்கோ வந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து யாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. அவருடைய சீஷர்களே ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். யோவான் ஸ்நானன். தனக்கு ஊழிய வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் யோவான் ஸ்நானன் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறான். யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான் என்று இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுப்பது மனம் திரும்புதலுக்கு அடையாளமாகும். இயேசு கிறிஸ்து கொடுத்து வந்த ஞானஸ்நானமும் மனம் திரும்புதலின் அடையாளத்திற்காகவே கொடுக்கப்பட்டது. ஆகையினால் யோவான் கொடுத்த ஞானஸ்நானமும் இயேசு கொடுத்த ஞானஸ்நானமும் ஒன்றுக்கொன்று முரண்படவில்லை. அவற்றிற்கு இடையே உபதேச பேதம் உண்டாகவில்லை. யோவான் ஸ்நானன் தான் கொடுத்து வந்த ஞானஸ்நானத்தை நிறுத்திவிடுவதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி ஞானஸ்நானம் கொடுக்க ஆரம்பித்து விடுகிறார். இதனால் ஊழியம் தடைபடாமல் நின்று போகாமல் தொடர்ந்து நடைபெறுகிறது. கர்த்தருடைய ஊழியம் எப்போதுமே நின்று போகாமல் தொடர்ந்து நடைபெற வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய ஊழியத்தில் இருந்து ஓய்வு பெறும்போது
அவருடைய ஸ்தானத்தில் வேறொருவர் வந்து அந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும். தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்புவார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து வனாந்திரத்தின் வழியாக கானான் தேசத்திற்கு வழிநடத்தி சென்றார். ஆனால் அவரால் கானான் தேசத்திற்கு போக முடியவில்லை. அங்கு போவதற்கு முன்பாகவே மோசே மரித்து போனார். மோசே மரித்தாலும் தேவன் யோசுவாவை தெரிந்தெடுத்தார். யோசுவா மோசேயின் ஸ்தானத்தில் தலைமை பொறுப்பு ஏற்று இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்குள் வழிநடத்தி சென்றார். யோவான் ஸ்நானன் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்துக் கொண்டிருக்கும் போதே இயேசு கிறிஸ்துவும் ஞானஸ்நானம் கொடுக்க ஆரம்பித்து விடுகிறார். யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் இன்னும் முடிவடையவில்லை. அவன் இன்னும் காவலில் வைக்கப்படவில்லை. ஆகையினால் யோவான் ஸ்நானன் செய்ய வேண்டிய ஊழியம் இன்னும் இருக்கிறது. இக்காலத்தில் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனை போல ஜனங்கள் மத்தியிலே பிரபல்யமாக அறியப்படவில்லை. ஜனங்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதற்கு பூரண ஆயத்தத்தோடு இல்லை. ஆகையினால் யோவான் ஸ்நானன் மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று தொடர்ந்து பிரசங்கம் பண்ணி மனம் திரும்பியவர்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்து வருகிறான். தனக்கு ஊழிய வாய்ப்பு இருக்கும் வரையிலும் அவன் தன் ஊழியத்தை நிறுத்திவிடவில்லை. நம்முடைய ஊழியத்தில் நாமும் தொடர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும். தேவன் நம்மை ஊழியம் செய்வதற்கு அனுமதிக்கும் வரையிலும் தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். மற்ற ஊழியக்காரர்களுக்கு அதிகமான வரங்களும் அதிகமான தாளந்துகளும் கொடுக்கப்பட்டாலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வரங்களையும் தாளந்துகளையும் பயன்படுத்தி ஊழியத்தை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். மற்றவர்கள் நன்றாக ஊழியம் செய்கிறார்கள் என்று அவர்களை பார்த்து நம்முடைய ஊழியத்தை நிறுத்திவிடக்கூடாது. மற்றவர்கள் மேன்மையான ஊழியங்களை செய்யும் போது நம்முடைய ஊழியம் தேவையற்றது என்றோ பயனற்றது என்றோ முடிவு செய்து ஊழியத்தை விட்டு ஓடிப்போய்விடக்கூடாது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் எல்லோருக்குமே ஊழிய பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்கிறார். எல்லோருக்கும் கொடுக்கும் அளவுக்கு அவரிடத்தில் ஊழியம் ஏராளமாக உள்ளது. மற்றவர்கள் நன்றாக ஊழியம் செய்கிறார்களே என்று நினைத்து நாம் ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருப்போம் என்றால் நாம் ஆவிக்குரிய சோம்பேறிகளாக இருப்போம். யோவான் ஸ்நானன் சோம்பேறியாக இராமல் தொடர்ந்து ஊழியம் செய்கிறான். ஜலத்தினால் தொடர்ந்து ஞானஸ்நானம் கொடுத்து வருகிறான். சாலிம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்திலே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து வந்ததாக இந்த வசனம் கூறுகிறது. இங்கு தண்ணீர் மிகுதியாக இருந்தது. இந்த இடத்தை பற்றி வேதாகமத்தில் வேறு எங்கும் குறிப்பிடப்படவில்லை. இது எங்கு இருக்கிறது என்னும் விவரமும் தெளிவாக தெரியவில்லை. இது எங்கு இருக்கிற போதிலும் யோவான் ஸ்நானனுடைய ஊழியத்தில் ஒரு ஊழிய முறைமை வெளிப்படுகிறது. அவன் எல்லா வேளையிலும் ஒரே இடத்தில் இருப்பதில்லை. ஒவ்வொரு இடமாக கடந்து சென்று ஊழியம் செய்து வருகிறான். கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் தங்களுக்கு கொடுக்கப்படும் எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்த வேண்டும். நாம் இருந்த இடத்திலேயே இருக்க வேண்டும் என்றும் வாய்ப்புகள் நம்மை தேடி வர வேண்டும் என்றும் ஒரே இடத்தில் நிலையாக இருந்துவிடக்கூடாது. தேவைப்படும் போது ஒவ்வொரு இடமாக பிரயாணம் பண்ண ஊழியக்காரர்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு யோவான் ஸ்நானன் ஐனோன் என்னும் இந்த இடத்தை தெரிந்தெடுத்திருக்கிறான். ஏனெனில் இந்த இடத்தில் தண்ணீர் மிகுதியாக இருக்கிறது. ஒருவேளை மிகுதியான தண்ணீர் ஓடும் பெரிய நீரோடைகள் இந்த பகுதியில் இருந்திருக்கலாம். தண்ணீர் மிகுந்திருக்கும் இந்த பகுதியை யோவான் ஸ்நானன் தெரிந்தெடுத்து ஊழியம் செய்கிறான். தன்னுடைய பிரசங்கத்தின் மூலமாக மனம் திரும்பியவர்களுக்கு தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு இந்த இடம் வசதியாக இருக்கிறது. மனம் திரும்பியவர்களை ஞானஸ்நானம் கொடுப்பதற்காக தூர இடத்திற்கு அழைத்துச் செல்லாமல் தான் ஊழியம் செய்யும் இடத்திலேயே மிகுதியான தண்ணீர் இருக்கிறபடியினால் அங்கு ஞானஸ்நானம் கொடுத்து வருகிறான். ஜனங்கள் எல்லோரும் ஐனோன் என்னும் இடத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் யோவான் ஸ்நானன் இடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவும் யோவான் ஸ்நானனும் சேர்ந்து ஊழியம் செய்ததாக வேத பண்டிதர்களில் சிலர் கூறுகிறார்கள். இவர்கள் இருவரும் கொடுக்கும் ஞானஸ்நானம் ஒன்றுதான். இவர்கள் இருவருடைய இருதயமும் ஏற்ற இருதயமாக இருக்கிறது. ஜனங்கள் இந்த இடத்திற்கு வரும்போது சிலர் யோவான் ஸ்நானன் இடத்திலும் சிலர் இயேசுவினிடத்திலும் வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று வேத பண்டிதர்களில் சிலர் வியாக்கியானம் கூறுகிறார்கள். யோவான் ஸ்நானன் இக்காலத்தில் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை. தான் விடுதலையோடு இருக்கும் காலத்தை ஊழியம் செய்வதற்காக பயன்படுத்துகிறான். தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் வரையிலும் ஓய்வில்லாமல் ஊழியம் செய்கிறான்.
ஐனோன் என்பது ஓர் இடத்தின் பெயர். இது யோர்தானில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கு. இது யோவான் ஸ்நானன் ஞானஸ்நானம் கொடுத்து வந்த இடம். ஐனோன் என்பதன் பொருள் ஊற்று என்பதாகும். இது யோர்தானுக்கு மேற்கு கரையில் உள்ள பட்டணம். இது சமாரியாவில் எருசலேமில் இருந்து வடக்கில் 54 மைல் தூரத்தில் இருந்தது. இங்கு தண்ணீர் மிகுதியாய் இருந்தது. இங்கு அநேக நீரூற்றுக்கள் இருந்தன. ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு ஏற்ற இடமாக இருந்தது. வாக்குவாதம். அப்பொழுது யோவானுடைய சீஷரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. ஐனோனில் யோவானுடைய சீஷரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. இந்த யூதர்கள் யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பி அவன் மூலமாக ஜலத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளாதவர்கள். பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் பக்தி உள்ளவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் இடையே பிரிவினைகள் உண்டாகும். இவர்கள் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். சுத்திகரிப்பு யூதருடைய சடங்காச்சாரங்களில் ஒன்று. யோவான் ஸ்நானன் ஞானஸ்நானம் கொடுக்கும் போது அவனுடைய சீஷர்களில் சிலர் இந்த ஞானஸ்நானத்தை குறித்து மேன்மையாக விளம்பரம் செய்திருக்கலாம். யூதருடைய சுத்திகரிப்பு முறைமைகளை விட யோவான் ஸ்நானன் கொடுக்கும் ஞானஸ்நானமே சிறந்தது என்று யூதர்களோடு தர்க்கம் பண்ணி இருந்திருக்கலாம். சத்தியத்தின் பிரகாரம் யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் கூறுவது சரியானதுதான். யூதர்கள் தங்களுடைய மார்க்க காரியங்களிலும் முன்னோர்களின் பாரம்பரியங்களிலும் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். தங்கள் மத்தியிலே பாரம்பரியமாக வழக்கத்தில் இருக்கும் யூத மார்க்கத்து முறைமையிலான சுத்திகரிப்பே மிகவும் சிறந்தது என்பது இவர்களுடைய கருத்து. யோவானுடைய சீஷர்களுக்காக இவர்கள் தங்கள் சொந்த கருத்துக்களை விட்டுக் கொடுக்க விரும்பவில்லை. யோவான் ஸ்நானம் கொடுக்கும் ஞான ஸ்நானம் சிறந்ததுதான் என்பது யூதருக்கு நன்றாக தெரியும். ஆகையினால் இவருடைய ஞான ஸ்நானத்தின் முக்கியத்துவத்தை இவர்கள் மறுதலித்திருக்க மாட்டார்கள். ஒருவேளை இந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்து கொடுக்கும் ஞானஸ்நானத்திற்கும் யோவான் ஸ்நானன் கொடுக்கும் ஞானஸ்நானத்திற்கும் வித்தியாசம் கண்டுபிடித்து அதை குறித்து வாக்குவாதம் செய்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஏராளமான ஜனங்கள் போகிறார்கள். இதை குறித்து யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் சந்தோஷப்படவில்லை. இயேசுவினிடத்தில் போகிறவர்களை பற்றி யோவானிடம் முறையிடுகிறார்கள். குழந்தை பருவமும் வாலிப பருவமும் ஒன்றுக்கொன்று முரண்படாமல் இசைந்திருக்க வேண்டும். அஸ்திவாரத்தின் மீதுதான் கட்டிடம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். கட்டிடத்திற்கும் அஸ்திவாரத்திற்கும் ஒரு இசைவு இருக்க வேண்டும். இந்த இசைவு இல்லை என்றால் கட்டிடம் அஸ்திவாரத்தின் மீது நிலைத்து நிற்காது. யோவான் கொடுக்கும் ஞான ஸ்நானம் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு முரண்படக்கூடாது. ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வர வேண்டும் என்பதே சுவிசேஷத்தின் நோக்கம். ஆனால் இயேசுவிடத்தில் போகிறவர்களை குறித்து சிலர் யோவான் ஸ்நானனிடத்தில் முறையிடுகிறார்கள். கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதுதான் யோவான் ஸ்நானனின் ஊழியம். யோவான் ஸ்நானன் ஜனங்களை கிறிஸ்துவிடம் வழிநடத்த வேண்டுமே அல்லாமல் ஜனங்கள் அவரிடம் போவதற்கு தடை பண்ணக்கூடாது. ஆனால் யோவான் ஸ்நானனுடைய சீஷருக்கு அவனுடைய ஊழியத்தின் அஸ்திவாரமோ ஆதாரமோ சாரமோ தெரியவில்லை. யோவானுடைய சீஷரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. பாவத்தை சுத்திகரிப்பதற்கு யோவான் கொடுக்கும் ஞானஸ்நானம் சிறந்ததா அல்லது யூதருடைய சுத்திகரிப்பு முறைமை சிறந்ததா என்று அவர்களுக்குள் வாக்குவாதம் உண்டாயிற்று.